கார்த்தி தீபா சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்தி வந்து லவ்வை சொல்லி தீபாவை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க. சந்தோஷம் தாங்க முடியாமல் மகிழ்ச்சியில் இருக்காங்க நம்ம தீபா. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். மோதிரம் வந்து மாடிப்படியிலேருந்து தரன்னு கீழே விழுவுது. கீழே விழுந்த வேகத்துக்கு வந்து மோதிரத்தை வேகமாக எடுக்கலான்ட்டு வராங்க. அந்த சமயத்தில் டக்குன்னு கார்த்தி வந்து தீபாவை பிடிச்சி இழுத்துடுறாங்க. ஏன் கார் வண்டியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட கவனிக்காமல் அப்படி என்னங்க உங்களுக்கு அலட்சியம் அப்படின்னு வந்து கார்த்தி வந்து சத்தம் போடுறப்ப, எனக்கு புரியுதுங்க, நான் வேணும்ன்ட்டு செய்யலை, என் மோதிரம் வந்து கையிலேருந்து கீழே விழுந்துச்சா, அதுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேகமாக போனேன். ஏங்க அப்படி என்னங்க அது ஸ்பெஷலான மோதிரம் அப்படின்னு கேட்குறேங்க. உண்மையிலே அது எனக்கு ஸ்பெஷலான மோதிரம் தாங்க. ஏன்னா எனக்கு நீங்கள் ஆசையாக போட்டு விட்டீங்கள்ல அந்த மோதிரம் அப்படின்னோடனே, சரி இருக்கட்டும் தீபா, அதுக்காக வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டாமா அப்படின்னோடனே, சரி வாங்க போகலாம், இங்கே ரொம்ப நேரம் நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து தீபாவை அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இந்த விஷயத்தை வந்து மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, பார்த்தியா உன் மேலே வந்து எவ்வளோ அக்கறையோட பாசமாக இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க. ஆனால் எல்லாம் இருந்து என்னக்கா பண்ணுறது, எனக்கு நாளைக்கு காலையில் தாலி கட்ட போகிறாரு. இப்போ வரைக்கும் வந்து நானும் சவால் விட்டுருக்கேன், ஆனால் வந்து என்கிட்ட வந்து காதலையும் சொல்ல மாட்டேங்கிறாரு, என்ன செய்கிறேன்னு தெரியலையே, இதுக்கப்புறம் எனக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து ரியா வந்து கரெக்டாக வந்து பிடிச்சி வச்சுருக்கனால வந்து அவங்க எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாத லெவலுக்கு அவங்களுக்கு காவலாக வர எல்லோரும் இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக ரூபஸ்ரீ வராங்க. ரூபஸ்ரீ வந்து காஃபியில் வந்து எல்லாருக்கும் வந்து அதிகாரிங்க எல்லோரும் அங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. குடித்ததுக்கப்புறம் அவங்க எல்லோரும் தூங்கிடுறாங்க. தூங்கினதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து ரியா வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ரூபஸ்ரீ அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சங்கர் வந்து பார்த்தா அந்த பக்கம் வந்து யாரையுமே காணும், இவங்க எல்லோரும் இருக்காங்க, அவங்க தப்பிச்சு போயிட்டா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சங்கர் சரி இதை கார்த்திகிட்ட சொல்ல வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு, நம்ம போய் மண்டபத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு அவர் வந்து இந்த பக்கம் மண்டபத்துக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அபிராமி அம்மாவோட ஃப்ரெண்டு வந்து அம்பிகா நடிகை இருக்காங்களா, அவங்கக்கிட்ட வந்து போய் மீனாட்சி வந்து உதவி கேட்குறாங்க. இந்த மாதிரி கார்த்தி வந்து எவ்வளோ தான் வந்து மனப்பூர்வமாக வந்து காதலிக்கிறான்னு நினச்சாலும் அதை வந்து வெளிக்காட்டவும் மாட்டுறாரு, சொல்லவும் மாட்டுறாரு. அப்படிங்கிறப்ப அவங்க சினிமா இதிலேருந்து 4-5 ஐடியா வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தது இதெல்லாம் யோசித்து பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறப்ப, உனக்கு புரியலையே அப்படின்னு வந்து மீனாட்சி சொன்னோன்னே தீபா வந்து கீழே விழுவுற மாதிரி கார்த்தி வந்து தாங்கி பிடிக்கிற மாதிரி வந்து ஸ்லோ மோஷனில் வர்ற மாதிரி எத்தனை இதெல்லாம் பண்ணுவோம், அது மாதிரி எதாவது ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணியாச்சு. மீனாட்சி வந்து சொன்னோன்னே, அப்போ புதுசாக வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து நானே போய் மீனாட்சி வந்து நீ போய் கார்த்திகிட்ட பேசு, அவன் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறானோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு மீனாட்சி போய் வந்து கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க. கார்த்தி, நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, சொல்லுங்கள் நீ அப்படிங்கிறப்ப, இல்லை தீபா நீயும் வந்து லவ் சொல்லுவ அப்படின்னு மனசில் வந்து ரொம்ப கஷ்டத்தோடு நடிச்சுக்கிட்டு இருக்கா எல்லாருக்கிட்டையும் பேசி. அதனால் வந்து நீ சும்மா பொய்யாவது அவளை வந்து விரும்பலைன்னாலும் பரவாயில்ல, அவகிட்ட வந்து காதலை சொல்லிடு, அவள் அட்லீஸ்ட் நாளைக்கு தாலி கட்டுறப்ப சந்தோஷமாக இருப்பா, ரொம்ப கவலையாக இருக்கா, பார்த்துக்க அப்படின்னோன்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அப்போ கூட வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே கார்த்தி, என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப, கார்த்தி சொன்ன விஷயம் எல்லாத்தையும் வந்து இந்த பக்கம் வந்து அம்பிகா கிட்ட வந்து சொல்கிறாங்க மீனாட்சி. அப்படியா, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவன் வந்து ராத்திரிக்குள்ளே வந்து அவன் சொல்லிடுவான். எப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் அப்படி தான், நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொன்னப்போ மீனாட்சி வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து கரெக்டாக தீபாவுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்புகிறாப்புல நம்ம கார்த்தி. என்ன இந்த நேரத்தில் இந்த ராத்திரியில் பால்கனிக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, சரி போய் பார்ப்போம் அப்படிங்கிறப்ப, இந்த பக்கம் சோகமாக வந்து தலையை வந்து குனிஞ்சே இங்கே வந்து தீபா வந்து என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து டல்லாகவே பேசுகிறாங்க. கார்த்தி வந்து பார்த்துட்டு இதை எல்லாத்தையும் ரசிச்சுட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னீங்க, ஏதோ சொன்னீங்க அப்படின்னோடனே, புரியலையா, ஐ லவ் யூ தீபா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து பேக்ரவுண்டில் ரொமான்டிக் சாங் ஒன்று போட்டுடுறாங்க. எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். தீபா வந்து கண் கலங்கி அப்படியே வந்து நிற்கிறாங்க. என்ன நான் சொல்லியிருக்கேன் எதுவுமே புரிய மாட்டேங்குதா அப்படின்னு சொல்கிறப்ப, அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து ஓடி வந்து தீபா வந்து கார்த்தியை வந்து ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணோன்னே வந்து கார்த்தி வந்து, இங்கே பாருங்கள், எனக்கு ஆரம்பத்துலேருந்தே உங்களை வந்து பிடிக்கும், நான் வந்து சும்மா உங்களை வந்து விளையாட்டுக்காக வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் தவிர, நீங்கள் கிடச்சது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம், பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தீபா நெத்தியில் வந்து முத்தம் கொடுத்துட்டு நீ கண் கலங்கக்கூடாதுன்னு அழுதுகிட்டு இருக்கிறத வந்து
கண்ணுங்கிறத வந்து கையால் வந்து தொடச்சி விட்டுட்டு தைரியமாக இருங்க, இனிமேல் வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எபிசோடை வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். எப்படியும் வந்து ரியா வந்து இந்த பக்கம் வந்து மண்டபத்துக்கு வந்து மாஸ்க்கை போட்டுட்டு ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.